கதையின் பெயர் தேவதையும் சுட்டி பெண்ணும் ஒரு நேரம். பச்சை மரங்கள் நிறைந்த புனிதமான காட்டின் ஓரத்தில் வானமலர் கிராமம் என்ற சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் வாழ்ந்த அனைவரும் அன்பும் அமைதியும் கொண்டவர்கள். அந்த கிராமத்தில் லட்சுமி என்ற 6 வயது சிறுமி தன் அம்மாவுடன் வசித்தாள். அவளுக்கு புத்தகங்கள் வாசிப்பதும் வானத்தை பார்த்து கனவு காண்பதும் ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் மாலை லட்சுமி காட்டுக்குள் சென்றாள். நாளைக்கான பள்ளி உரைக்கு புதுசா ஏதாவது சிந்தனை வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு அவள் மரங்களை நோக்கி நடந்தாள். அந்த வேளையில் ஒரு வித்தியாசமான ஒலி கேட்டது. டிங் டிங் டிங். அவள் கவனமாக சென்று பார்த்தாள். ஒரு பெரிய துளசி மரத்தின் அடியில் ஒரு பளபளக்கும் ஒளியில் ஒரு சிறிய தேவதை, சிறிய வெண்ணிற வேட்டி, பரிமளமடிக்கும் பூச்சுடர் மற்றும் சின்ன சிறகுகள். தேவதை மலை துளிகள் போல ஒளிர்ந்தாள். வணக்கம் சின்னவளே, தேவதை சொன்னாள். நான் மயில் தேவி. நீ என் கண்ணுக்கு தோன்றும் விதமாக ஒரு தூய மனம் கொண்டவள். எனவே உனக்காக ஒரு சிறிய அதிசயத்தை கொண்டு வந்திருக்கிறேன். லட்சுமி வியப்பில் முடக்கம். நீ நீ உண்மையிலேயே தேவதையா? ஆம், ஆனால் இந்த உலகில் எல்லோருக்கும் தேவதைகள் தெரியாது. தெரிந்தவர்களோ தங்கள் தூய உள்ளத்தால் மட்டுமே பார்க்க முடியும். தேவதை சொல்லியவுடன் கையில் ஒரு சிறிய பொம்மையை சாய்த்தாள். இது ஒரு வாழ்க்கை பொம்மை. நீ ஒரு நல்ல செயல் செய்தால் இது மகிழும், தவறு செய்தால் இது சுருங்கும். நீ நல்லவளாக இருந்தால் இது ஒரு நாள் உயிருடன் பேசும். லட்சுமி அதை பெற்றுக்கொண்டு மகிழ்ந்தாள். அன்று முதல் அவள் எல்லோருக்கும் உதவ தொடங்கினாள். வீதியில் சுத்தம் செய்தாள், தாத்தா பாட்டிகளை பார்த்து கொண்டாள், பள்ளியில் நண்பர்களுக்கு உதவி செய்தாள். பொம்மை தினமும் சிரித்தது. ஒரு நாள் அது ஏதோ மெதுவாக நுட்பமாக கையில் அசைந்தது. லட்சுமிக்கு அதிசயம். நீ சிந்தனை புரிந்த நல்லவளாக வளர்ந்து வருகிறாய். தேவதை மறுபடியும் தோன்றினாள். இப்போது இந்த பொம்மை உனக்கு பேசக்கூடிய தோழியாக மாறும். பொம்மை ஒலி எழுப்பியது. வணக்கம் லட்சுமி, நானும் இப்போது உன்னோட பயணத்தில் சேர்ந்தேன். இருவரும் அன்றிலிருந்து இரவு நேரங்களில் பல கற்பனை உலகங்களுக்கு பயணிக்க தொடங்கினார்கள். வானத்தில் பறந்து தேவதை நாட்டுக்கும் கடலடியில் மீன் மன்னருக்கும் பூச்சி உலகுக்கும் சென்று அருமையான அனுபவங்களை பெற்றனர். ஒரு நாள் பள்ளியில் ஒரு புதிய மாணவி வந்தாள். அவளுக்கு யாரும் நண்பர்களாக இல்லை. அவள் தனிமையா இருந்தாள். லட்சுமி அந்த பையவளிடம் சென்றாள். வா, நம் குழுவில் சேரலாம் என்று அழைத்தாள். அந்த புது மாணவி மீனா மிக நன்றி கூறினாள். அவளும் லட்சுமியும் சிறந்த தோழிகளாக ஆனார்கள். அந்த இரவு தேவதை மறுபடியும் தோன்றினாள். நீ மற்றவர்களுக்கு சொந்தமாயிருந்ததன் மூலம் உனக்கு ஒரு புதிய பரிசு. இனி நீ தேவதையின் உதவியாளர். லட்சுமி ஒரு சிறிய சிறகுகள் வளர்ந்ததை கண்டாள். அவள் விழிகள் மகிழ்ச்சியில் திளைத்தன. அதிலிருந்து லட்சுமி இரவு நேரங்களில் தேவதை மயில் தேவியுடன் இணைந்து உலகம் முழுவதும் நலமாக குழந்தைகள் வாழ சிறிய சிறிய உதவிகளை செய்தாள். தூக்கம் வராத குழந்தைகளுக்கு கனவு கதைகள் சொல்ல, அழுது கொண்டிருந்த குட்டிகளை சிரிக்க வைக்க, தவறாக நடந்தவர்களுக்கு நல்லவையாக மாற வழிகாட்ட. முடிவு: லட்சுமி இனி சாதாரண குழந்தை அல்ல. அவள் குழந்தைகளுக்காக இரவு வருகை தரும் சிறிய தேவதை. அவளது தூய மனம், கனவுகளும் நற்பணிகளும் அவளை மக்களுக்குள் ஒரு தேவதையாகவே மாற்றிவிட்டன.